செடிக்கிட்ட எங்கடா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு நான் அவர் எப்படி இப்படியே விட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் இதுக்கு தானே ஆசைப்பட்டாரு, அவர் வரவே தேவையில்லை அப்படி இப்படின்னு இந்து ஒரு பக்கம் பேச, இந்துவை பிடிச்சிட்டு செடி ஒரு பக்கம் திட்டுறாங்க. ஏன் தான் இப்படி இருந்திருக்கேனோ அவங்க பாட்டி ஒரு பக்கம் கோவமாக திட்டுறாங்க. நானே அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீராவே வந்துட்டு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுக்கு வரணும், எனக்கு மரியாதை இல்லாததுக்கெல்லாம் வரமாட்டேன், நம்ம பொண்ணு கல்யாணத்துக்குலாம் ஓ அதுக்கு தான் என்னை வர சொல்கிறியா, மற்றபடி என்னை வர சொல்ல மாட்டேன்லன்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லைங்கன்னு சொன்னாலும் கேட்காம அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இதனால் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ கரெக்டாக பூமி அவங்கள பார்த்துட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன ஆச்சுமான்னு சொல்ல, நான் வந்து பூமியை அடிச்சிட்டேன் மாமான்னு, அதாவது ககனை அடிச்சிட்டேன் மாமான்னு சொல்லிட்டு பூமி ரொம்பவே அழுகுறாங்க. என்ன ஆச்சுமா, எதனால் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி அவரை போலீஸில் மாட்டி விட்டு அவரை என்கவுண்ட் பண்ண வைக்கிற வரைக்கும் அந்த அபூர்வம் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பயந்து தான் அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி அவங்க அம்மா அவங்க தங்கச்சின்னு அவங்களுக்காக உயிரே வச்சுட்ருக்காங்க. அவங்க என்ன ஆவாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் அவர் மேலே உயிரே வச்சுட்ருக்கேன், என்னோடய நிலமை என்ன ஆகும், அதெல்லாம் யோசிச்சு தான் நான் அவரை அடித்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து போனார். அதனால தான் சொல்கிறாங்க, விடுமா, என்னோடய தங்கச்சி சோபா சந்திராவோட பொண்ணு வந்துட்டு எப்போவுமே தப்பு பண்ண மாட்டா, நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவரை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா பார்க்கலன்னு சொல்கிறாங்க. சரி நான் அவரை போய் பார்க்குறேன் அம்மான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வீட்டுக்கு வராங்க. இங்கே என்னடா இது ககன் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னா அவங்க அம்மாவும் தங்கச்சியும் புலம்பிட்டு இருக்கா. கரெக்டாக இவங்க போகிறாங்க. போன உடனே என்னாச்சு, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன்னு சொல்லிட்டு பூமி கிட்டே கேட்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பூமியை அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து ககன் வந்து நிற்க, என்னடா ஆச்சு இவ்வளோ கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பயந்து போய் பூமி நிற்க உண்மையெல்லாம் சொல்லி தன்னை திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பூமி கம்முன்னு போயிடுறாங்க. அதாவது ககன் கம்முன்னு போயிடுறாரு. போய் ரூம் கதவை சாத்திக்கிறாரு. இவங்க போய் கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க அங்கேயே ஃபீல் பண்ணி பூமி. இங்கே அபூர்வா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்தவொடனே அவர்கிட்ட சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்க. அவன் எனக்கு கொல்ல வந்துட்டான் அப்படி இப்படின்னு பொய்யா சொல்கிறாங்க. அவரும் நம்பிக்கிறாரு. ஆனால் வந்துட்டு என்னை தடுத்து அவனை எதுவும் பண்ண விடாமல் பண்ணது வந்துட்டு அந்த பூமி தான் அடித்தா அப்படின்னு சொன்னோன்னே, பூமி அடித்தாலாம் பரவாயில்லையா, அந்த வீட்டிலே இருந்துக்கினே இந்த வீட்டுக்காக இது பண்ணியிருக்காளே, உண்மையிலே அவள் இத்தனை என் மேலே மரியாதை தான் வச்சுருக்கான்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வீட்டாளுங்க மேலே பாசம் வச்சுருக்காளே, இதுக்கு மேலே அவனை ஒன்றுமே பண்ண தேவையில்ல, செத்த பாம்பு கணக்கு தான். இதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்க பொண்ணையும் அவனை அடிச்சிருக்கான்னா எவ்வளோ இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு அவர். எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது பூமியை நினச்சி அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. மறுநாள் காலையில் இங்கே பூமி வந்துட்டு காலையில் எழுந்துச்சி சாமி கும்பிட்றாங்க. ககன் தங்கிட்ட பேசணும்னு யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில் அவங்க அம்மா கிட்ட சொல்லி நான் சமைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இட்லி பூரி தோசை வடை அது இதுன்னு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுறாங்க. பூமி அதை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் ககன் வராரு. என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, பரவாயில்லையம்மா இவ்வளோ செஞ்சுருக்கீங்க ககன் கேட்க, டே இதெல்லாம் வந்துட்டு நான் செய்யலை, பூமி தான் பார்த்து செஞ்சானோடனே, மா நீங்கள் செஞ்சது எது இருக்குது கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஊறுகாய் தவிர அம்மா செஞ்சது எதுவும் இல்லைன்னு பூர்ணி சொல்ல, உடனே அந்த ஊறுகாயை எடுத்து போட்டு என்னமோ டிஃபன் சாப்பிட்ற மாதிரி கடன்னு சாப்பிட்டுறாரு. வேணான்னு சொன்னாலும் கேட்காம என்னாச்சு இவனுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பேய் பிடிச்ச மாதிரி இதை சாப்பிட்டு போகிறானேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அம்மா ஒரு பக்கம். ககன் பூமி அழுதுகிட்டே பின்னாடி ககனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. அப்புறம் அவர் காரை நிப்பாட்டி எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட பேசணும், காரை விட்டு இறங்கி வாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போக பார்க்க கார் சாவி எடுத்துக்கிறாங்க. அதாவது காரை ஆஃப் பண்ணி விட்டுடுறாங்க. அப்புறம் அவர் இறங்கி வந்து என்ன தான் உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி கோவமாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதிங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு அப்படி இல்லை, உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க, நான் வேணும்னே பண்ணல, இப்போ சொன்னேன் என்ன உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கோவமாக வந்தீங்களா, நான் அந்த அப்ரூவ் வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு. பூமியை பார்த்தவொன்னே சந்தோஷமாக காரை திருப்பிட்டு வந்துட்டு, பூமி எப்படிமா இருக்க, நீ வந்துட்டு இவன் அடிச்சியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, பெருமையாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்க. ககன் இன்னும் கோவமாயிட்டு அங்கேருந்து அந்த சைக்கிளை எட்டி வச்சு காரில் கிளம்பிக்கிட்டு போயிடுறாரு. பூமியை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் போயிடுறாங்க. அதோட எபிசோட் முடியும்.